உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, 118ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். மரியனேன் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கி நம்ம 2 அதிகாரங்களை வாசிக்கப் போகிறோம். 1 சாமுவேலிருந்து 27ஆம் அதிகாரமும் 28ஆம் அதிகாரமும் வாசிக்கப் போகிறோம். கூடவே திருப்பாடல் 34 அதையும் நம்ம வாசிக்கப் போகிறோம். இன்றைக்கி 27ஆம் அதிகாரத்தில் தாவீது ஏற்கனவே 2ஆம் முறை நேற்று சவுலை மன்னித்து விட்டார். இப்போ தாவீதுக்கு தெரியுது, ஓகே, இதுக்கு ஒரு முடிவே இருக்காது, நம்ம பேசாமல் பிலிஸ்தீயர்களினுடைய எல்லைக்குள்ளே போயிடுவோம். அப்போ சவுல் டயர்டாகி நம்மளை துரத்துறதை விட்டுருவார்னு சொல்லி அவர் பிலிஸ்தீயர்களோட எல்லைக்குள்ளே போய் அங்கே அவர் தஞ்சம் புகிறதான் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். 28ஆம் அதிகாரத்தில் பிலிஸ்தீயர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி இஸ்ரேலுக்கு எதிராக போருக்கு வருவார்கள். இப்போ சவுல் அடுத்த தவறை செய்ய போகிறார். ஏற்கனவே முதல் தவறு குருத்துவத்தை கையில் எடுத்து பலி செலுத்தினார் சாமுவேல் வரத்துக்குள்ளே. 2வது தவறு கொள்ளை பொருட்களையும் அந்த ஆகாக் அரசனையும் கொல்லாமல் விட்டார். 3வது தவறு தாவீதின் மேலே பொறாமைப்பட்டார். 4வது கடவுள் மேலே ஆணையிட்டு நான் அவனை கொல்ல மாட்டேன் யோனத்தான்கிட்ட சொல்லிவிட்டு அதை மீறி கொள்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறார். 5வது தவறு இன்றைக்கி அவர் குறி சொல்லும் ஒரு பெண்ணிடம் அவர் போய் குறி கேட்க போகிறார். ஏன்னா ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். இணைச்சட்டம் 18:9-11 வசனங்கள் குறி சொல்கிறது இந்த மாயமந்திர வித்தைகளுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்வார். அந்த சட்டத்தை இன்றைக்கி சவுல் மீறப்போகிறார். ஏன்னா ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அப்படின்னா அவர் உட்காந்து அழுது புலமே மனம் திரும்பணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபோர்ஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்களேன், கடவுள்கிட்ட ஒரு உறவு இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஜோசியத்துக்கோ கால நேரம் 4 நட்சத்திரத்துக்கோ இல்லை இந்த மாதிரி குறி சொல்கிறவங்ககிட்ட கைரேகை பார்க்குறவங்ககிட்ட கிளி ஜோசியம் எதுக்குமே போக மாட்டோம். அதனால தான் நமக்கு தெளிவாக பைபிள் சொல்லுது, இதெல்லாம் முதல் கட்டளைக்கு எதிரான பாவம். கடவுளாகி ஆண்டவர் ஒருவனே, அவரை தவிர வேறு எந்த தேவனும் நமக்கு இல்லை. ஸோ அவருடைய இடத்துல கொண்டு போய் அவரை நம்பாமல் நம்ம போகிறது அங்கே அதுதான் பிரச்சனை. அவரை நம்பாமல் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தெரிஞ்சுக்க போகிறேன். அவர் என்னை அன்பு செய்கிறாரு, அவர் என் அப்பானா கண்டிப்பாக அவர் எனக்கு நல்லதான் வச்சுருப்பார். ஸோ இன்றைக்கி அந்த தவறை அவர் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், பிரச்சனைகள் நெருக்கடி நெருங்கி வரும்போது கடவுள்கிட்ட தான் திரும்பணுமே ஒழிய நம்ம போயிட்டு அவருடைய கட்டளைகளை மீறக்கூடாது, அந்த எவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும். இன்றைக்கி 34ஆம் திருப்பாடல் எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னாக்கா, தாவீது அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தாலே அபிமெலேக் அரசரிடம் அவர் போயிட்டு காத்தில் அவர் ஒரு பைத்தியம் பிடித்தவரை போல் அவர் நடிப்பார் தெரியுமா, அந்த டைமில் எழுதப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. அப்போது பாருங்களேன், எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, அவருடைய பர்சனலான ஒரு அந்த நேரத்தில் ஒரு கஷ்டத்தில் எழுதின அந்த ஒரு திருப்பாடல் நீங்கள் நம்ப மாட்டீங்க. புனித பேதுரு, புனித யோவான், புனித பவுல், புனித யாக்கோபு, இவங்க 4 பேருமே புதிய ஏற்பாட்டில் இந்த திருப்பாடலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனங்களை ஒரு பகுதிகளை அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க புதிய ஏற்பாட்டில். அவ்வளோ முக்கியமான திருப்பாடல். ஆனால் எப்போ பாருங்கள், உச்சக்கட்டமான ஒரு வலியிலையும் வேதனையிலையும் அவர் வெளியே அந்த அரசரிடமிருந்து வெளியே அவர் உயிர் தப்பின அந்த டைமில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எழுதின பாடலில் தான் இது. நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் நமக்கு தெரியும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை சுவைத்து பாருங்கள் எவ்வளவு இனியவர் என்று, அவரை நம்பி வாழ்வோரை சுற்றி அவர் தூதர் காத்திடுவார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம திருப்பாடல் வாசிப்போம். அந்த ஆண்டவரை நான் போற்றிடுவேன் அப்படின்ற அழகான கத்தோலிக்க பாடலினுடைய லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த பாடலையும் கேட்க முயற்சிப்போம். அந்த பாடல் தான் இந்த திருப்பாடலிருந்து எழுதப்பட்டது. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலி வாசிப்பு பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணைவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 27. பின்னர் தாவீது, நான் இங்கே சவுலின் கையில் ஒரு நாள் மடிவது திண்ணம். ஆதலால் பெலிஸ்தியர் நாட்டுக்குச் சென்று தப்பித்துக் கொள்வதை விட எனக்கு வேறு வழியில்லை. அப்பொழுதுதான் இஸ்ரவேலின் எல்லைக்குள் என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை சவுலுக்கு அற்றுப்போகும். நானும் அவர் கைகளிலிருந்து தப்பிவிடுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். பின் தாவீதும் அவருடன் இருந்த 600 ஆள்களும் புறப்பட்டுச் சென்று மாவோகின் மகனும் காத்து மன்னருமான ஆக்கிசு என்பவரிடம் சேர்ந்தனர். அங்கே தாவீதும் அவர்தம் ஆள்களும் அவரவர் குடும்பத்தாரும் தாவீதோடு அவருடைய 2 மனைவியரான இஸ்ரவேலை சார்ந்த அகினோவாமும் நாபாலின் மனைவியும் கர்மேலை சார்ந்தவருமான அபிகாயிலும் காத்து நகரில் ஆக்கிஸிடம் தங்கினர். தாவீது காத்து நகருக்கு ஓடிவிட்டார் என்று சவுலுக்கு அறிவித்தனர். அதன்பின் அவர் அவரை தேடிச் செல்லவில்லை. தாவீது ஆக்கிஸை நோக்கி, என்மேல் உமக்கு இரக்கம் இருந்தால் நான் குடியிருக்க நாட்டுப்புற ஊர்கள் ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம் அடியான் உம்மோடு தலைநகரில் ஏன் வாழ வேண்டும் என்றார். ஆதலால் அன்று ஆக்கிசு அவருக்கு சிக்லாகை கொடுத்தார். அதனால் இந்நாள் வரை சிக்லாகு யூதா அரசருக்கு உரியதாயிருக்கிறது. தாவீது பெலிஸ்திய எல்லைக்குள் 1 ஆண்டும் 4 மாதங்களும் குடியிருந்தார். பின்னர் தாவீதும் அவர்தம் ஆள்களும் புறப்பட்டு கெசூரியர், கிர்சியர், அமலேக்கியர் ஆகியோரை கொள்ளையடித்துச் சென்றனர். ஏனெனில் சூர் தொடங்கி எகிப்து நாடு வரை உள்ள நிலப்பகுதியில் பண்டை காலந்தொட்டு இவர்கள் குடியிருந்தனர். தாவீது அந்நாட்டை தாக்கிய போது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை. ஆனால் ஆடு மாடுகள், எருதுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடைகள் ஆகியவற்றை கைப்பற்றிக் கொண்டு ஆக்கிஸிடம் திரும்பி வந்தார். ஆக்கிஸு அவரிடம், இன்று யாரை நீர் கொள்ளையடித்தீர் என்று கேட்க, தாவீது மறுமொழியாக, யூதாவின் தென்பகுதியில் அல்லது எரகுமவேலரின் தென்பகுதியில் அல்லது கேனியரின் தென்பகுதியில் கொள்ளையடித்தேன் என்பார். தாவீது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் யாராவது காத்துக்கு செய்தி கொண்டு வந்தால், இவ்வாறெல்லாம் தாவீது எங்களுக்கு செய்தான் என்று மன்னரிடம் தம்மை பற்றி தெரிவித்து விடுவார்கள் என்று தாவீது நினைத்தார். அவர் பெலிஸ்தியர் நாட்டில் குடியிருந்த காலமெல்லாம் இதுவே அவரது வழக்கமாயிருந்தது. ஆக்கிசு தாவீதின் மேல் நம்பிக்கை வைத்தார். ஏனெனில் அவர் இஸ்ரவேலராகிய தம் மக்களின் முழு வெறுப்புக்கு ஆளாக்கியுள்ளதால் அவர் என்றும் என் பணியாளராயிருப்பார் என்று நினைத்தார். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 28. அக்காலத்தில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு எதிராக போர் தொடுக்க தங்கள் படைகளை ஒன்று திரட்டினர். அப்பொழுது ஆக்கிசு தாவீதிடம், நீரும் உம் ஆள்களும் என்னோடு போர்க்களம் வரவேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் என்றார். அதற்கு தாவீது ஆக்கிஸை நோக்கி, மிக நல்லது, உம் பணியாளன் செய்யப்போவதை நீர் அறிந்து கொள்வீர் என்றார். ஆக்கிசு தாவீதிடம், எனக்கு என்றும் மெய்காப்பாளராயிருக்கும்படி உம்மை நான் நியமிக்கிறேன்
என்று சொன்னார். சாமுவேல் இறந்தார். இஸ்ரவேலர் அனைவரும் அவருக்காக துக்கம் கொண்டாடிய பின் அவரது நகரான ராமாவில் அவரை அடக்கம் செய்தனர். சவுல் சூனியக்காரரையும் குறி சொல்பவர்களையும் நாட்டிலிருந்து துரத்தியிருந்தார். பெலிஸ்தியர் ஒன்று திரண்டு வந்து சூனேமில் பாளையம் இறங்கினர். சவுல் இஸ்ரவேலர் அனைவரையும் ஒன்று திரட்ட அவர்கள் கில்போவாவில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரின் படையை கண்டபோது சவுல் அச்சம் கொண்டார். அவருடைய உள்ளம் பெரிதும் திகிலுற்றது. சவுல் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க ஆண்டவர் கனவு மூலமோ ஊரிம் மூலமோ அவருக்கு பதிலளிக்கவில்லை. பின்பு சவுல் தம் பணியாளரிடம், குறி சொல்லும் ஒரு பெண்ணை தேடி என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவளிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றார். அதற்கு அவர் தம் பணியாளர்கள் அவரை நோக்கி, இதோ ஏன் தோரில் குறி சொல்பவள் ஒருத்தி இருக்கிறாள் என்றனர். சவுல் மாறுவேடமிட்டு வேற்றுடை அணிந்து கொண்டார். அவரும் அவருடன் 2 ஆள்களும் இரவில் புறப்பட்டு அப்பெண்ணிடம் சென்றனர். அவர் அவளை நோக்கி, ஏதாவது ஒரு ஆவியின் துணை கொண்டு நீ குறி கேட்டு சொல், நான் பெயரிட்டு சொல்பவனை எனக்காக எழுப்பு என்றார். அப்பெண் அவரை நோக்கி, சவுல் சூனியக்காரர்களையும் குறி சொல்பவர்களையும் நாட்டிலிருந்து துரத்திவிட்ட செய்தியை நீர் அறிவீர். என்னை கொல்லத்தானே இப்பொழுது என் உயிருக்கு கண்ணி வைக்கிறீர் என்றாள். அதற்கு சவுல், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, இது குறித்து எத்தண்டனையும் உனக்கு வராது என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறினார். பின்பு அப்பெண், நான் உமக்காக யாரை எழுப்ப வேண்டும் என்று கேட்க அவர், சாமுவேலை எழுப்பு என்று பதிலளித்தார். அப்பெண்ணின் பார்வையில் சாமுவேல் பட்டவுடன் அவள் உரத்த குரலில் கதறி, நீர்தாமே சவுல், ஏன் என்னை ஏமாற்றினீர் என்று சவுலை நோக்கி கூறினாள். அதற்கு அரசர் அவளை நோக்கி, அஞ்சாதே, நீ பார்ப்பது என்ன என்று கேட்க அதற்கு அவள் சவுலிடம், நிலத்திலிருந்து தெய்வ உருவம் ஒன்று வெளிவருவதை காண்கிறேன் என்றாள். அவர் அவளிடம் அதன் தோற்றம் என்ன என்று கேட்க அதற்கு அவள், முதியவர் ஒருவர் எழுந்து வருகிறார், அவர் ஒரு போர்வை அணிந்திருக்கிறார் என்றாள். அவர் சாமுவேல்தான் என்று சவுல் அறிந்து முகம் குப்புற தரையில் வீழ்ந்து வணங்கினார். அப்பொழுது சாமுவேல் சவுலை நோக்கி, என்னை எழுப்பி நீ ஏன் தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்க அதற்கு சவுல், நான் பெரும் இக்கட்டில் இருக்கிறேன், ஏனெனில் பெலிஸ்தியர் எனக்கெதிராக போர் தொடுத்து வந்துள்ளனர். கடவுள் என்னை விட்டு அகன்று சென்று விட்டார். இறைவாக்கினர் மூலமாகவோ அவர் எனக்கு பதில் சொல்வதில்லை. ஆதலால் நான் என்ன செய்ய வேண்டுமென்று எனக்கு அறிவிக்கும்படி உம்மை நான் அழைத்தேன் என்றார். அதற்கு சாமுவேல், ஆண்டவர் உன்னை விட்டு விலகி உன் பகைவராய் மாறிய பின் என்னிடமேன் ஆலோசனை கேட்கிறாய்? ஆண்டவர் என் மூலம் உரைத்தது போல் உனக்குச் செய்தார். அரசை உன் கையினின்று பறித்து உனக்கு அடுத்திருப்பவனாகிய தாவீதிடம் கொடுப்பார். நீ ஆண்டவரின் வார்த்தையை கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த வெஞ்சினத்திற்கு ஏற்ப நீ நடந்து கொள்ளாமலும் இருந்ததால் ஆண்டவர் இன்று இதை செய்துள்ளார். மேலும் ஆண்டவர் உன்னையும் உன்னோடு இருக்கும் இஸ்ரவேல் மக்களையும் பெலிஸ்தியரிடம் ஒப்புவிப்பார். நாளை நீயும் உன் புதல்வர்களும் என்னுடன் இருப்பீர்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் படையையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்புவிப்பார். சாமுவேலின் வார்த்தைகளினால் அச்சமுற்ற சவுல் உடனே தரையில் நெடுங்கிடையாய் விழுந்தார். மேலும் அவர் இரவு பகலாய் ஒன்றும் உண்ணாது இருந்தமையால் வலிமையற்றிருந்தார். அப்பெண் சவுலிடம் நெருங்கி வந்து அவர் மிகவும் கலக்கமுற்றிருப்பதை கண்டு
அவரை நோக்கி, இதோ உம் அடியாள் உம் சொல்லை கேட்டு என் உயிரை பொருட்படுத்தாது நீர் சொன்ன உம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். ஆதலால் இப்பொழுது நீரும் உம் அடியாளின் வார்த்தைகளை கேளும். நான் உமக்கு முன் கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன். வழிப்பயணத்திற்கான வலிமையை நீர் பெறுவதற்கு அதை நீர் உண்ணும் என்றாள். அதற்கு அவர், நான் உண்ணமாட்டேன் என்று மறுத்தார். ஆனால் அப்பெண்ணுடன் சேர்ந்து அவருடைய பணியாளர்கள் வற்புறுத்தவே அவர் அவர்களது சொல்லுக்கு இசைந்தார். அதனால் அவர் தரையிலிருந்து எழுந்து படுக்கையின் மேல் உட்கார்ந்தார். அப்பெண் தன் வீட்டில் ஒரு கொழுத்த கன்றுக்குட்டி வைத்திருந்தாள். அதை விரைவில் அடித்து மாவை எடுத்து பிசைந்து புளிப்பற்ற அப்பங்கள் சுட்டாள். அவள் அவற்றை சவுலுக்கும் அவர் தம் பணியாளர்களுக்கும் முன்னே வைத்தாள். அவர்களும் உண்டனர். பின்னர் அவர்கள் எழுந்து அன்றிரவே புறப்பட்டுச் சென்றனர். திருப்பாடல் 34. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியின் என்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் இராது. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது. வாரியர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? அப்படியெனில் தீச்சொல்லி நின்று உன் நாவை காத்திடு. வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. தீமையை விட்டு விலகு. நன்மையே செய். நல்வாழ்வை நாடு. அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. தீயோரை தீவனையே சாகடிக்கும். நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை சுற்றி எங்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் அபாயங்களும் நெருங்கினாலும் கூட நாங்கள் சவுலை போல உங்களை நாங்கள் புறக்கணிச்சிட்டு உங்களுடைய கட்டளைகளை விட்டு விலகி வளமோ இடமோ எந்த பக்கமும் நெறி பெறலாமல் வழி தவறாமல் தாவீதை போல எவ்வளவு தூரம் நடக்கணுன்னாலும் முற்களான பாதையாக இருந்தாலும் இடுக்கமான வாயிலாக இருந்தாலும்
ஆண்டவரே, அவரை போல உம்மை புகழ்ந்து கொண்டு ஒரு நாள் உயிர் வாழ்வோர் என்னுடைய அந்த கூட்டத்தோடு நாங்களும் நடப்போம். வெள்ளாடை அணிந்தவர்களாக நாங்களும் நடப்போம். எங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவீங்க. உங்களை நாங்கள் கடைசி வரைக்கும் நம்பியிருப்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு யோபு கூறுவது போல் நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உள்ளத்தை தந்தரலும் ஆண்டவரே. அம்மா, உங்களுடைய மாசற்ற வியாகுல வாள் ஊடுருவி பாய்ந்த அந்த இதயத்திற்குள் எங்களை மறைத்து கொள்ளுவோமா. பொறுமையோடு வாழ்க்கையின் சவால்களில் ஆண்டவரை அன்பு செஞ்சு ஆண்டவரில் அகமகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தந்தரலும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்க உரையும் ரொம்ப சிறியதான். ஏன்னா எல்லாமே நேரடியான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தாவீது பாருங்கள், 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 27ஆம் அதிகாரத்தில் அவர் கிட்டத்தட்ட 1 வருடம் 4 மாதங்கள் அங்கே அந்த பிலிஸ்தீர்களுடைய அந்த நாட்டில் அவர் காத்துட்ருந்துருக்கார். எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். அபிஷேகம் செய்யப்பட்டு எவ்வளவு பொறுமையாக ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுறாரு பாருங்கள், அவர் டைமுக்காக. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிறைவு கிடைக்கும். அதான் அந்த அபிகாயில் சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எதிரிகள்லாம் வீழ்த்தி நீங்கள் போய் அரியணையில் அமரும்போது உங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் இருக்கக்கூடாது. அப்போ பாருங்களேன், நம்மளும் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய அந்த இறுதி மரண படுக்கைக்கு போகும்போது மனசில் குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஐயோ, அந்த பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்ணாமல் விட்டுட்டேனே, அந்த பாவத்துக்கு உண்மையிலே நான் நொந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காமல் விட்டுட்டேனேன்னு சொல்லி. அப்போ டூ லேட், ரொம்ப 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 தாமதமாக இருக்கும். அதனால் நம்மளும் கூட ஒவ்வொரு மனசை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாவத்திற்கும் ஜெபமாலைகளையும் உபவாசத்தையும் திருப்பலியும் ஒப்பு கொடுக்க முயற்சிக்கணும். 19ஆம் வசனத்தில் பாருங்கள், இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், சாமுவேலை அவருடைய ஆவியை இவங்க they are conjuring up, அதை வெளியே வர வைக்கிறாங்க. யார்கிட்ட ஒரு மாயமதம் செய்யக்கூட குறி சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்ணிடம் போய் சவுல் தான் அதை ஆண்டவருடைய சட்டத்தின்படி விளக்குறாரு. இப்போ அவருக்கு தேவைன்றப்ப அவரே இந்த சட்டத்தை மீறாரு பாருங்களேன். இந்த ஆண்டவர் இயேசு பரிசேயர்கள் சதுசேயர்கள் மறைநூல் அறிஞர்களை இப்படி தான் ஆண்டவர் திட்டுவார். அவங்க சொல்கிறத செய்யுங்க, ஆனால் அவங்க செய்கிறத செய்யாதீங்க அப்படின்வார். அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, சவுலும் சொல்கிறாரு சட்டத்தை கடைபிடிக்க சொல்லி, ஆனால் அவங்க அதை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுதான் வெளிவேடக்காரர்கள், ஹிப்போக்ரட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப கடுமையாக சாடுகிறார் நற்செய்தியில். ஆண்டவர் அதிகமாக திட்டினது பாவிகளை கிடையவே கிடையாது, ஆண்டவர் திட்டினது வெளிவேடக்காரர்களை. அப்போ பாருங்களேன், இங்கே சவுல் அதே போல் தான் நடந்து கொள்கிறார், ஒரு வெளிவேடக்காரரை போல். ஸோ அவருக்கு அந்த நெருக்கத்தில் இப்போ கூட நான் கடவுளை தேடணும்னு யோசிக்க மாட்டேங்கிறார் பாருங்க. அல்டிமேட் கடைசி ஆப்ஷன், கடைசி வாய்ப்பு. அப்போ கூட ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் என்கிட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்னா சாக்குடை உடுத்தி உபவாசம் இருந்து அழுகணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அவரை தாழ்த்த ட்ரை பண்ணுறாரு. ஏன் பேச மாட்டேங்கிறார் ஆண்டவர்? நீ முதல்ல உன் மனசை தாழ்த்துன்றாரு. அதனால தான் புனித பேதுருவும் நம்ம வாசிப்போம், நம்ம கடவுளை வல்லமையின் கரத்தின் கீழ் நம்மையும் நம்ம தாழ்த்தி கொண்டோன்னா உரிய நேரத்தில் அவர் நம்மை உயர்த்துவார், ஏற்ற நேரத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவர் தாழ்த்த பார்க்குறாரு, சவுல் அதுக்கு ஒட்டு வர மாட்டேங்கிறார். இப்போ தாவீது ஆண்டவர் தாழ்த்திக்கிட்டு இருக்காரு பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு எதிரிகளுடைய நாட்டுக்குள்ளே போய் தஞ்சம் போகக்கூடிய அளவுக்கு போய் பிச்சை எடுக்கிறாரு. அவர் ஒரு அரசர், இஸ்ரேலின் கடவுளின் அரசர், அபிஷேகம் அவர் மேலே இருக்குன்னு தெரிஞ்சும் ஆண்டவர் என்னன்னா சொல்கிறாரோ, எவ்வளோ தூரம் வழி நடத்துகிறாரோ அவ்வளோ தூரத்துக்கு அமைதியாக போகிறாரு. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்களேன். ஆயனை பின்தொடரக்கூடிய ஆட்டுக்குட்டியை போல் அவர் போகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவரும் ஒரு ஆயன் தான். ஒரு ஆயனை ஆட்டுக்குட்டி எப்படி பின்தொடரணும் அப்படின்னு நம்புகிறாரோ, நம்பிக்கையோடு அது பின்தொடரணும்னு அவர் விரும்புகிறாரோ, அதே போல் இவருடைய ஆயனாகிய ஆண்டவரை அவர் பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்கார். எவ்வளவு தூரம் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களோ கூட்டிகிட்டு போங்க ஆண்டவர். எவ்வளோ பாதை கரடு முரடாக இருந்தாலும் உங்களை நம்புவேன்ப்பா. நீங்கள் இந்த பாதையில் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அது எனக்கு நல்ல பாதையாக தான் இருக்கும். எவ்வளோ ஒரு அழகான ஒரு நம்பிக்கை பாருங்களேன். சரி, இன்றைக்கி இந்த சாமுவேலை கொண்டு வரது, இந்த குறிப்பாக்குறது ஒரு பக்கம் தப்பு. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, பிரிந்து போன சகோதரர்கள் இது நமக்கு எதிராக எடுத்துகிட்டு சொல்லி பாருங்கள், இது தவறு, குறிப்பாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் புனிதர்கிட்ட ஜெபிக்கும்போது, மாதா கிட்ட ஜெபிக்கும் போது கடவுளை தவிர நீங்கள் இந்த மாதிரி அவங்க ஆவிக்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தவறான புரிதல். அதாவது நம்ம போய் மாய மந்திரங்கள் செஞ்சு
பிளாக் மேஜிக் செஞ்சு குறி சொல்லக்கூடிய ஒரு ஆளுக்கிட்ட போயோ இல்லை நம்மளே ஏதாவது ஊஜா போர்டு இந்த மாதிரி அந்தந்த தவறான விஷயங்களை எடுத்து நம்ம செஞ்சு புனிதர்களுடைய ஆவியை கொண்டு வந்தோனாலும் அது தவறு. அது நெக்ரோமென்சி அப்படின்வாங்க. அது உண்மையிலே திருச்சபை நமக்கு தவறு என்று கற்பிக்கிறது. பட் ஆனால் இங்கே நம்ம புனிதர்கள்கிட்ட ஜெபிக்கிறோம், we are praying. இது தவறு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆண்டவர் தாபோர் மலையில் மோசேவிடமும் எலியாவிடமும் பேசி கொண்டிருந்தார். அப்போ அது எப்படி தவறாக இல்லாமல் போகும்? ஆண்டவர் தந்தையின் மகன். ஆண்டவர் இயேசு தந்தையினுடைய மனதிற்கு நெருக்கமானவர். அவரும் கடவுள் தான். ஆனால் அவர் எருசலேமுக்கு போவதற்கு முன்பாக மோசேவோடும் எலியாவோடும் பேசி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய அவங்கள விண்ணகத்திலேருந்து கீழே கொண்டு வந்து இல்லை அந்த ஷியோலில் இருந்து அவர் வெளியே கொண்டு வந்து அவங்களோட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னாக்க அது தப்பு இல்லை. அப்படின்னா நம்ம ஏன் புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையினுடைய புனிதர்கள்கிட்ட நம்ம பேசக்கூடாது? ஸோ ஆண்டவரே பேசியிருக்காரு, நம்மளும் பேசலாம். நம்ம போய் இந்த மாதிரி கருப்பு மேஜிக்கில் தான் போகக்கூடாது. இந்த மாதிரி மாயமந்திர வித்தைகளுக்குள்ள நம்ம பில்லி சூனியம் செய்கிறவர்கள் சூனியக்காரர்கள்கிட்ட இங்கே போய் எனக்கு ஒரு புனிதரை கொண்டு வா அப்படின்னு சொல்லக்கூடாது. அது தவறு. இல்லை வேறு ஏதாவது ஒரு நபரை கூட்டிகிட்டு எதிர்காலத்தை கேட்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இந்த தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்பது வேறு, ஆண்டவர் அங்கே ஜெபிக்கிறார் தாபோரில். அப்படின்னா ஜெபிக்கிறதுனா என்ன? உரையாடல். ஆங்கிலத்தில் ப்ரே அப்படின்றது நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன்னு அர்த்தம். பழைய மொழிபெயர்ப்பில் பழைய காலத்து ஆங்கிலத்தில் ப்ரே அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்குறேன்னு அர்த்தம், ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். அதுதான் ப்ரேயர்னு சொல்லலாம். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பிச்சு கேட்குறோம், புனிதர்கள்ட்ட விண்ணப்பிச்சு கேட்குறோம், அவ்வளோதான். நம்ம எதுவும் மாய வித்தைகளை பயன்படுத்தினா அது நெக்ரோமென்சி. நெக்ரோமென்சி அப்படின்றத திருச்சபை கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி நமக்கு தெளிவாக அது தவறுன்னு கற்பிக்குது. சவுல் போய் செஞ்சது தவறு. ஆனால் நம்ம ஜெபிப்பது மினிமம் ஆண்டவருக்கும் புனிதர்களிடம் தெரிவிப்பது தவறு கிடையாது. இன்னொரு விஷயம் அதிலே பாருங்கள், இவங்க என்ன சொல்லுவாங்க, பிரிந்து போன சகோதரர்கள் புனிதர்கள்லாம் இப்போ உறங்கிட்டு இருக்காங்க, அவங்க உடம்பு உறங்குது, அவங்களுடைய ஆன்மாவும் உறங்குது, அவங்களுக்கெல்லாம் எதுவுமே நடக்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சாமுவேல் தெளிவாக நான் சொன்னபடியே உன்னுடைய அரியணையும் உன்னுடைய ராஜ்யத்தை எடுத்து ஆண்டவர் அவருக்கு பிடிச்சமான தாவீதுகிட்ட கொடுத்துட்டாரு, உன்னுடைய அடுத்திருப்பவனாகிய தாவீதுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு அவருக்கு தெரியுது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ரெண்டாவது அவர் எதிர்காலத்தையும் தெளிவாக இறைவா குறைச்சி சொல்கிறாரு. நாளைக்கு அவர் சொல்கிறார் பாருங்க, 19ஆம் வசனத்தில் 27ஆம் அதிகாரத்தில், நாளை நீயும் உன் புதல்வர்களும் என்னுடன் இருப்பீர்கள். அப்படின்னா நீங்கள் இறந்து போயிடுவீங்கன்னு சொல்கிறாரு. சரி, இப்போது இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ சாமுவேல் நீதிமானாக வாழ்ந்து இறந்தார், சவுல் பாவி, ரெண்டு பேரும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும் அப்படின்ற அடுத்த கேள்வி வருது. ஸோ இது நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு அவருடைய பாடுகளின் வழியாகவும் இறப்பின் வழியாகவும் உயிர்ப்பின் வழியாகவும் அவர் இறங்குற வரைக்கும் இவங்களை எல்லாரையுமே ஷியோல் அப்படின்ற இடத்துல இருப்பாங்க. அப்படின்னா இந்த ரெல்ம் ஆஃப் த டெட் அப்படின்றாங்க, இறந்தோர்களின் ஒரு நிலை, ஒரு துயில் கொள்ளும் நிலை அப்படின்னு சொல்லலாம். ஷியோல், எபிரேயத்தில் ஷியோல், கிரேக்கத்தில் ஹேடிஸ் அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஆண்டவர் இந்த நல்ல கல்வென்ட்டை சொல்ல பாருங்க, இன்றே நீ என்னோட பேரின்ப வீட்டில் இருப்பாய் அப்படின்னு அப்போ ஆண்டவர் எதை சொல்கிறாரு அப்படின்னாக்க, இவரோடு இருக்கிறது தான் பேரின்பம், பேரடைஸ். அதனுடைய ஒரு எபிரேய இணையான சொல் தான் ஏதேன் தோட்டம். ஸோ ஆண்டவரோடு இருந்தால் அது ஏதேன் தோட்டம். ஸோ நீ இன்றே என்னோட பரதேசத்தில் இருப்பாய், கிரேக்கத்தில் பரதேஸ் அப்படின்னா அந்த பேரடைஸ், என்னோட நீ பேரடைஸில் என்னோட நீ வான்வீட்டில் இருப்பாய் அப்படின்னா அவரோடு இருப்பது தான் அந்த பரதேசம். சரி, அப்போது ஆண்டவர் இறந்ததுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஆண்டவர் அந்த குட் ஃப்ரைடேலேருந்து அவரோட உயிர்ப்புக்கு அந்த நடுவில் இருக்க அந்த நேரத்தில் நம்ம 1 பேதுரு 3:19 வாசிக்கிறோம், ஆண்டவர் பாதாளத்தில் இறங்கி. நம்ம அதனால தான் நம்மளுடைய நம்பிக்கை அறிக்கையில் சொல்கிறோம், ஒவ்வொரு திருப்பலிலையும் ஒவ்வொரு ஜெபமாலையிலையும், ஆண்டவர் இறந்து கல்லறை அடக்கம் செய்யப்பட்டார், பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். இப்போ இந்த பாதாளம் தான் ஷியோல், ஹேடஸ். இதுதான் இந்த இறந்தோர் துயில் கொள்ளும் இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதுலேயே இப்போ பாருங்கள், ஆப்ரஹாமினுடைய மடியில் அப்படின்னு ஆண்டவர் கூறுகிறார். அந்த செல்வந்தர் லாசர், ஏழை லாசர்னுடைய அந்த கதையில் ஆப்ரஹாமினுடைய மடி இந்த ஷியோலே ஒரு பகுதி, நீதிமான்கள்
அந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிளஸட் நிலையில் இருப்பாங்க. இன்னும் யாரும் கடவுளை பார்க்கல, யாருமே விண்ணகத்துக்கு போகல. ஆண்டவர் இயேசு வர வரைக்கும் பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா மூதாதையர்களுமே. அதுக்கு அதே ஷியோலில் இன்னொரு இடம் இருக்குது. அங்கே தான் பாவிகள், எல்லா தவறான ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அந்த ரெண்டுக்குமே ஷியோல், ஹேடிஸ்ன்ற பேர் தான். ஆனால் அவங்களுடைய நிலைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இப்போது ஆண்டவர் குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் மேபி அந்த அந்த அவருடைய அந்த பாதாளத்தில் இறங்கி அவர் போய் அவங்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார். அப்படின்னா, நான் என்னுடைய ரத்தத்தினாலையும் பாடுகள்னாலையும் உங்கள் எல்லாரையும் மீட்டுட்டேன், உங்களுக்கு விடுதலை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு எல்லா நீதிமான்கள் பாவிகள் அல்ல, பாவிகளுக்கு அவர்களுக்கு நரகம். ஆனால் நீதிமான்களை ஆண்டவர் கூட்டிக்கிட்டு அவர்களுக்கு விடுதலை அறிவித்து விண்ணகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார், அவங்களுடைய ஆன்மாக்களை எடுத்துக்கொண்டு. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அவரோட உயிர்த்தெழுதலோடு சேர்ந்து நற்செய்தி அறிவிச்சிட்டாரு. அவரோட உயிர்த்தெழுதலோடு இவர்களுடைய ஆன்மாக்களையும் ஆண்டவர் தூக்கிக்கிட்டு விண்ணகத்துக்கு போகிறார். இந்த நாளுக்காக தான் தந்தை காத்து கொண்டிருந்தார். அப்போ பாருங்க, ஆதாமனுடைய அந்த பாவத்தில் தொடங்கி எல்லாருமே ஷியோலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மெசியாவுக்காக. அதான் ஒரு சில காட்சியாளர்கள் சொல்லுவாங்க, அந்த ஷியோலுக்குள்ளே ஆண்டவர் உள்ளே இறங்கினப்ப அவ்வளோ ஒளியாம், அவ்வளோ இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு ஒளியாம். ஆதாம் இந்த புதிய ஆதாமை பார்த்துருப்பார் அன்னைக்கு. ஆண்டவர் குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் உள்ளே இறங்கி பாதாளத்தில் இறங்கின போது அந்த ஆதாம், இந்த உண்மையான முதல் ஆதாம், இந்த இரண்டாம் ஆதாமை பார்த்துருப்பார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அப்படி கூட்டிகிட்டு போனாராம். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வாசிக்கிறோம். சாமுவேல் சொல்கிறார், நீ என்னோட இருப்பேன்னா ஷியோலில் இருப்ப, பட் ஆனால் ஓ நிலை வேறையாக இருக்கும். அதான் ஆபிரகாம் சொல்லுவார் லாசர் செல்வந்தர் கதையில், உனக்கும் எனக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இவங்க எல்லாமே ஷியோல், ஹேடஸில் தான் இருக்காங்க ஆண்டவர் இயேசு வருகிற வரைக்கும். இது பற்றின விஷயங்களை, இந்த ஷியோல், ஹேடஸ், இந்த பாதாளத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா நம்ம கத்தோலிக்க திருவையின் மறைக்கல்வி கேட்டிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச்சில் 632 பத்தியிலும் 633 பத்தியிலும் 997 பத்தியிலும் நம்ம இதை வாசிக்கலாம். ஸோ அதனால் ஆண்டவர் நரகத்திற்கு போய் சபிக்கப்பட்டவர்களுடைய ஆன்மாக்களை ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்கலை. ஆண்டவர் இந்த ஷியோலில், இந்த நீதிமான்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஆண்டவர் போய் அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களை விடுவித்து கூட்டிகிட்டு போகிறார். ஸோ இப்போது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இறந்தவர்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம உடனடியாக இறந்த அடுத்த நொடியே நமக்கு அந்த பர்சனல் ஜட்ஜ்மெண்ட், நம்மளுடைய ஆன்மாவுக்கு தீர்ப்பு கிடைக்கப்பட்டு, உத்திரிகை ஸ்தலம்னா உத்திரிகை ஸ்தலம், அல்லது நம்ம நரகத்திற்குனா நரகத்திற்கு, அதுக்கப்புறம் விண்ணகத்திற்குனா விண்ணகத்திற்கு, இந்த 3 இடத்துக்கு போவோம். ஆனால் ஆண்டவருக்கு இயேசுக்கு முன்பாக இறந்தவர்கள் எல்லாருமே விண்ணகத்துக்கு போகவே முடியாது. அவர்கள் ஷியோலில், பாதாளத்தில் அவர்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுக்காக. சரி, இன்றைய திருப்பாடலில் பாருங்கள், அழகான திருப்பாடல். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் எல்லாருமே இதை கோட் பண்ணியிருக்காங்க. புனித பேதுரு, புனித யோவான், புனித யாக்கோபு, புனித பவுல், எல்லாருமே இதை அவங்க கோட் பண்ணுறாங்க. சரி, இங்கே பாருங்கள் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்துக்கொள்வர். பாருங்களேன், அப்போ நம்மளை சுற்றி வானதூதர்கள் இருக்குன்னா நம்ம மனசில் ஆண்டவருக்கு அஞ்சி பாவத்தை விட்டு நம்மளுடைய சிந்தனைகளை, கண்களை, வார்த்தைகளை, நம்மளுடைய உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் திருப்பி கொண்டிருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வானதூதர்கள் நம்மை சூழ்ந்து நின்று காத்திடுவார்களாம். அதான் அந்த பாடலையும் நம்ம, அழகான பாடலையும் நம்ம கேட்போம். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை சுற்றி அவருடைய தூதர் என்றும் காத்திடுவர். இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நமக்கு வானதூதர்களுடைய ப்ரொடெக்ஷன் என்னமா, கடவுளுக்கு மட்டும் அஞ்சணும். மனிதர்களுக்கு நம்ம நேற்று பார்த்தோம், மனுஷங்க நமக்கு என்ன செஞ்சிட முடியும்? யாருக்கும் பயப்படக்கூடாது. மிஞ்சி போனால் உயிரை தான் எடுக்க முடியும். சரி, 8ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நம்ம ஏற்கனவே இதை நிறைய இடங்களில் நம்ம இதை கேட்டிருப்போம். குறிப்பாக இதை நம்ம நற்கருணைக்கு நம்ம பொருத்தி பார்ப்போம். ஆண்டவர் எவ்வளோ இனியவர்னா, அவர் நமக்குள்ளே உணவாக வருகிறார். டேஸ்ட் இல்லை, நாக்குக்கு இருக்கிற டேஸ்ட் இல்லை, ஆண்டவர் நம்மளோட எவ்வளோ ஒன்றாய் கலக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்களேன். ஒரு சாப்பாடு தான் உச்சக்கட்டமாக நம்ம உடம்பாக அது மாறுது. அந்த மாதிரி ஆண்டவர் கலக்கணும்னு நினைக்கிறார். அதனால் என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நீங்களும் நான் உங்களிலும்
நாம் தந்தையுள்ளும் நிலைத்திருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இதை தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் புனித பேதுரு இந்த இறைவாக்க கோட் பண்ணுறாரு. ஆண்டவர் எவ்வளோ இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இதெல்லாம் எப்போ தாவீது எழுதுறாரு? பைத்தியக்காரரை போல் நடிச்சுட்டு அங்கேருந்து அந்த அரசனை அவரை வெளியே துரத்துனி விட்டதுக்கப்புறம் உயிர் தப்பி வெளியே வந்ததுக்கப்புறம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பாடல் எழுதுறாராம். எப்படி பாருங்களேன், நம்மளால தான் என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்திருப்போம், ஒரு கடுப்பில் இருந்திருப்போம். ஆனால் அவர் பாருங்கள், எப்பா உயிர் தப்பிச்சு சொல்லி நன்றி செலுத்துகிறாரு. 10ஆம் வசனத்தில் பாருங்கள், சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினியாக இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. அப்போ பாருங்களேன், சிங்கக்குட்டிகள் போய் அதுவாக கஷ்டப்பட்டு தேடி சாப்பிட்றதுக்கு கூட சில சமயம் சாப்பாடு கிடைக்காம போய் அது பட்டினியாக போகலாம். ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்க, ஆண்டவரை நாடுகிறவர்கள், இப்போ இவரோட உள்ளம் ஆண்டவர் தான் நாடுது. அதனால தான் சொல்கிறார், ஆண்டவரை நாடுறவர்களுடைய உள்ளத்திற்கு எந்த ஒரு குறையும் படாது. ஆண்டவரை விட்டு அகன்றோன்னா ஊதாரி மகனை போல் பட்டினியாக கிடக்கணும். திரும்பி அப்பா கிட்டே வந்தோன்னா அவர் நம்மளை எல்லா விதத்துலேயும் முத்தம் கொடுத்து அரவணைச்சு பழைய நிலைக்கு திரும்ப உயர்த்துவார். 13லேருந்து 14 வசனங்கள் பாருங்கள். இதை 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 10லேருந்து 12 வசனங்களை வாசிச்சோன்னா டைரெக்டாக பேதுரு இதை வெர்பாட்டிமாக கோட் பண்ணுறார். அப்படின்னா நேரடியாக அதை கோட் பண்ணுறார். அவர் எதை கோட் பண்ணுறார் பாருங்கள். அப்படி ஏனில் தீச்சொல், உங்களுக்கு வாழ்வு வேணுமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தீச்சொல்லில் நின்று உங்கள் நாவை காத்திடுங்கள். அப்படின்னா கெட்ட வார்த்தை பேச வேணாம் அப்படின்றாரு. வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிவிடு. அப்படின்னா மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வேற ஒன்று அவங்கள ஏமாத்துறது உடைய எண்ணத்தில் வேற ஒன்று சொல்கிறது. ஸோ கெட்ட வார்த்தையை எடுத்துடணும், வஞ்சக மொழியை எடுத்துடணும். தீமையை விட்டு விலகு, டோட்டலாக செயல். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம். நீதிமான்கள்னால் யாருன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி நேர்மையாளராக வாழ்ந்து அவரோட கட்டளைகளை கடைபிடிச்சா யோபுவை போல் நம்ம நேர்மையாளர்களாக இருப்போம். அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ வாயில் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வாயில் வஞ்சக பேச்சு இருக்கக்கூடாது, தீமையை விட்டு விலகணும். நம்மளோட செயல்களில் நன்மையை செய், நல்வாழ்வை நாடணும், நல்லா வாழணும்னு முதல்ல ஆசைப்படணும். சந்தோஷமாக பியூராக ஒரு தூய்மையான இதயத்தோடு வாழணும்னு ஆசைப்படணுமா, அதை அடைவதிலேயே கருத்தாக இருன்றார். இதை தான் புனித பேதுரு நமக்கு புதிய ஏற்பாட்டில் கோட் பண்ண. அப்படின்னா இதெல்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய புதிய உடன்படிக்கைக்கு ஏற்ற வாழ்க்கை முறைகள். புனித ஜான் போஸ்கோ அதனால தான் அவர் ஒரு முறை ஒரு பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது குதிரை வண்டியில், அது குதிரை வண்டிக்காரர் ஒரு முறை குதிரையை அடித்து ஓட்டும் போதும் கெட்ட வார்த்தையை சொல்லுவாராம். அப்போ ஜான் போஸ்கோ நீ அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உனக்கு நான் காசு தருவேன் அப்படின்னுவார். ஓகேன்னு சொல்லுவார். ஓகேன்னு சொல்லும்போது திடீர்னு திரும்ப ஒரு தடவை அடிக்கும்போது அவருக்கே தெரியாமல் கெட்ட வார்த்தை வந்துடும். அப்புறம் நீ ஒவ்வொரு தடவை கெட்ட வார்த்தை சொல்லும்போது நான் உனக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னேன்னா அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரேன்னு சொல்லி கடைசியாக எதுவுமே இல்லாமல் போயிடும். அப்புறமும் புனித ஜான் போஸ்கோ நீ முயற்சி பண்ணதுக்கு நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பணத்தை கொடுப்பார். அதே போல் ஒரு அந்த குதிரை வண்டிக்காரர்கிட்ட கன்ஃபெஷன் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முறைலாம் இப்போ நான் குதிரை ஓட்டிகிட்ருக்கேன் எப்படி நான் கன்ஃபெஷன் பண்ணுறதுன்னு கேட்பார். ஜான் போஸ்கோ சொல்லுவார், உன்னுடைய அந்த குதிரையினுடைய அந்த கைத்தை என்கிட்ட கூட நீ கன்ஃபெஷன் பண்ண சொல்லி. இவர் குதிரை ஓட்டுவார் ஜான் போஸ்கோ, இவர் கன்ஃபெஷன் பண்ணுவார். கன்ஃபெஷன் குதிரை வண்டியில் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன் புனிதர்கள். அந்தளவுக்கு ஆன்மாவை காப்பாற்றணுன்ற ஒரு வாஞ்சை புனித ஜான் போஸ்கோ இருந்திருக்கு. குதிரை வண்டி ஓட்டுறவர்கிட்ட கூட கன்ஃபெஷன், குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கேட்குறாரு. ஏன்னா விட்டுட்டா போயிடுவாங்க. எவ்வளோ அழகான ஒரு நிகழ்வு பாருங்கள். சரி, 15ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் கண்கள் நீதிமான்களையே நோக்குகின்றனர், அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றனர். அப்போ பாருங்கள், ஆண்டவர் யாரை பார்ப்பார், யாருடைய மன்றாட்டை கேட்பார்? நீதிமான்கள், ரைச்சியஸ். யார் நீதிமான்கள்? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்கிறார்கள். அப்போ இதை தான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீதிமான்களின் ஜெபம் வல்லமையானது. அதனால தான் நம்ம புனிதர்கள்கிட்ட ஜெபிக்க சொல்லி கேட்குறோம். நம்ம நெக்ரோமென்சி பண்ணல. அப்படின்னா போயிட்டு குறி சொல்கிறவங்ககிட்ட கேட்டு ஆவிகளை கொண்டு வர சொல்ல. விண்ணகத்தில் இருக்காங்க, ஆண்டவர் நற்செய்தியை அறிவித்து எல்லாருடைய ஆன்மாக்களையும் நீதிமான ஆன்மாக்களை விண்ணகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். இனிமேல் இறக்குறவங்க எல்லாம் விண்ணகத்துக்கு தான் போகிறாங்க. நீதிமான்கள் ஆண்டவரோடு இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க சொல்லி நம்ம கேட்குறோம். ஏன்னா நீதிமான்களின் ஜெபத்தின் மேல் ஆண்டவருடைய கண்கள் இருக்குது, அவருடைய செவிகளும் இருக்குது. இவ்வளோ இருக்கிறதுனால தான் பாருங்கள், யாக்கோபு அதனால தான் இந்த திருப்பாடலை கோட் பண்ணுறாரு. ஏற்கனவே நம்ம பேதுரு 2 இடத்துல கோட் பண்ணுறதை பார்த்துட்டோம்.
இங்கே யாக்கோபு 5:16 நம்ம வாசிக்கிறோம். அடுத்து பாருங்கள் 18ஆம் வசனத்தில் பாருங்கள், உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். அதை நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அந்த உடைஞ்ச உள்ளத்தோடு இருக்கார் பாருங்கள் தாவீது, அவர்கிட்ட ஆண்டவர் இருக்கார். ஸோ நம்மளோட உள்ளம் அந்த உடைந்த உள்ளத்தை போல் தாழ்ச்சியோடு இருக்கா, இல்லை இருமாப்போட கர்வத்தோடு இருக்கா அப்படின்னா அதை நம்ம தாழ்த்தணும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை தாவீதை போல் நம்மளை பயணிக்க அழைத்து செல்கிறார். கரடு முரடாக இருந்தாலும் அது நம்மை தாழ்த்துனா நம்ம இருப்பதை போல் நம்மை பார்ப்போம். ஆண்டவரோட ஒரு உண்மையான உறவு இருக்கும். அடுத்து பாருங்கள் 19 வசனத்தில், நேர்மையாளர்களுக்கு நேரிடும் தீங்குகள் பல. கரெக்டு தான். பாருங்கள் தாவீதோட வாழ்க்கையை நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம். யோபனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். ஆபிரகாம், எல்லாருக்குமே கஷ்டம் இருந்துச்சு. நேர்மையாளர்களுக்கு நேரிடும் தீங்குகள் பல, ஆனால் அவை அனைத்திலும் நின்று ஆண்டவர் அவர்களை விடுவிப்பார். 7 முறை விழுவாங்க நேர்மையாளர்கள், ஆனால் 7 முறை எந்திரிப்பாங்க ஒவ்வொரு நாளும். அப்போ பைபிள் பாருங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுது, நேர்மையாளர்களுக்கு நேரிடும் தீங்குகள் பல உண்டு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவள் அனைத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். அப்போ பைபிள் தெளிவாக சொல்லுது, நம்ம கடவுளை நம்பியிருந்தோன்னா பிரச்சனைகள் வரும். ஆனால் எதுக்கு அந்த பிரச்சனையை கடவுள் அனுமதிக்கிறாரு? நம்மளை இன்னும் சுத்திகரிப்பதற்காக. த ஃபாதர் ப்ரூன்ஸ் த வைன் பிரான்ச்சஸ். நம்ம ஏற்கனவே யோவான் இதில் வாசித்தோம். அந்த திராட்சை செடியினுடைய ஆண்டவர் தான் அந்த திராட்சை கொடி, அதனுடைய கிளைகள் கனி தந்துட்டுருக்குது, நீதிமான்கள் தான். ஆனால் அந்த கனிகள் இன்னும் அதிகமாகுவதற்கு ஆண்டவர் அதை ப்ரூன் பண்ணுறாரு, அதை வெட்டுறாரு, அதை பராமரிக்கிறார், அதை சுத்திகரிக்கிறார். அந்த வழி தான் இந்த கஷ்டமான வழி. வெட்டும்போது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டம்தான் நம்ம இன்னும் கனி தர வைக்கும். ஸோ ஆண்டவர் நேர்மையாளர்களுக்கு துன்பங்களை அனுமதிப்பது பைபிள் தெளிவாக சொல்லுது, அவர்கள் மிகுந்த கனி தருவதற்கு. அப்போ நம்ம அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ பேதுருவினுடைய கோட் பண்ணதை பார்த்துட்டோம், யாக்கோபு கோட் பண்ணதை பார்த்துட்டோம். இன்னும் இப்போ யோவான் பாருங்கள். யோவானும் இன்றைக்கி திருப்பாடலில் 20வது வசனத்தில் பாருங்கள், நீதிமான்களுடைய எலும்புகள் எல்லாம் அவர் பார்த்து பாதுகாக்கின்றார், அவருள் ஒன்றுமே முறிப்படாது அப்படின்றார். பாருங்களேன், இதை தான் நம்ம விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலும், எண்ணிக்கை 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும், பாஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டி, அடிக்கப்படக்கூடிய ஆட்டுக்குட்டின்னு எலும்புகள் முறிப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே நம்ம இன்றைக்கி திருப்பாடலில் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீதிமான்களுடைய எலும்புகள் முறிப்படக்கூடாதுன்றார். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து பாருங்கள். இதுதான் யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் அவர்களுடைய எலும்புகள் ஒன்றும் முறிவுப்படக்கூடாது அப்படின்றது. ஆண்டவருடைய எலும்புகள் முறிப்படாமல் ஆண்டவரை ஈட்டியால் குத்துறாங்க, எல்லாருடைய காலையும் உடைக்கிறாங்க. கூட இருந்த 2 கழுவர்களுடைய கால்களை, ஆண்டவருடைய கால்களை மட்டும் உடைக்காமல், ஏன்னா அவர் ஏற்கனவே இறந்துருக்கிறத பார்த்து விழாவை மட்டும் குத்தி திறந்து அவர் இறந்ததை உறுதிப்படுத்துகிறார்கள். அப்போ பாருங்கள், ஆண்டவர் நீதிமானாகவும் இருக்கிறாருன்னு இங்கே நமக்கு தெரியுது, அவர் பாஸ்காவின் ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியுது. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இதை யோவான் நற்செய்தியாளர் கோட் பண்ணுறார். ஸோ பேதுரு பார்த்துட்டோம், யாக்கோபு பார்த்துட்டோம், நீதிமான்கள் ஜெபம் வல்லமையானது. அடுத்து யோவானும் கோட் பண்ணிட்டார். இப்போது புனித பவுல் பாருங்கள், ரோமேயர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இன்றைக்கி திருப்பாடல் 22ஆம் வசனத்தை கோட் பண்ணுறார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார், அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடைய மாட்டார்கள். they will not be condemned. அவரிடம் ரெஃப்யூஜ் எடுத்தோன்னா, அடைக்கலம் புகுந்தோன்னா நாம் தண்டனை திருப்பி அடைய மாட்டோம். இந்த வசனத்தை புனித பவுல் ரோமேயர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கோட் பண்ணுறார். பாருங்கள், அப்போ ஒருத்தர் தாவீது அவரோட வழியில் ஜெபிச்ச ஜெபங்கள் இறைவாக்காக அமைகிறது. சரி பாப்போம், தொடர்ந்து பயணிப்போம் அன்பார்ந்தவர்களே. நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தாவீதினுடைய வாழ்வு எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிட்ருக்கு. சவுலை சுற்றி பிலிஸ்தீனர்கள் போர் தொடுக்க வந்துட்டாங்க. சவுல் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? அவரும் அவருடைய புதல்வர்களும். நாளைக்கு இன்னும் 24 hours கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. 24 மணி நேரத்தில் இவங்க 2 பேரும் சாமுவேலோட இறந்தவரனுடைய நிலைக்கு போயிடுவாங்க, ஷியோலுக்கு போயிடுவாங்க, பாதாளத்திற்கு போயிடுவாங்க. என்ன நடக்க போகுது, எப்படி அவர் இருக்கிறார் அப்படின்றத நாளைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். நாளை தினத்தில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.